السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاثة، إلا من صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சி நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் வழிநடந்த அத்துணை சுஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், ஒலிமார்கள், குறிப்பாக நாட்களில் சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவை தொழுகுவதற்காக அல்லாஹுவின் பள்ளிவாசலுக்கு விரைவாக வந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹுவின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்துணை இஸ்லாமிய உள்ளங்கள் மீதும் சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் வழங்குவானாக. ஆமீன். கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1446 ஆண்டின் 10வது மாதமான ஷவ்வால் மாதத்தின் முதலாவது ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் இஸ்லாமியராக ஆக வேண்டும் என்றால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னாலே அவர் முஸ்லிமாக மாறிவிடுகிறார். அம்மனிதர் முஃமினாக ஆக வேண்டும் என்றால் இஸ்லாம் என்ன செய்கிறது? அவர் பிரத்யேகமாக சில ஈமான்களை அவர் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அவர் முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் முஜ்மல் என்று சொல்லப்படுகிற ஈமானை அவர் கொள்ள வேண்டும். ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி வ அஹ்காமி ரசூலிஹி. அல்லாஹ்வை அவர் அவனுடைய தன்மைகளுடன் அவன் எவ்வாறு இருக்கின்றானோ அவ்வாறு நான் ஈமான் கொண்டேன் என்று அல்லாஹ்வை அவர் ஈமான் கொள்ள வேண்டும். அத்தோடு மட்டுமில்லாமல் அவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்கு அப்புறமாக அல்லாஹ்வின் மாணவர்களான மலக்குமார்களை அவர் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட வேதங்களை அவர் ஈமான் கொள்ள வேண்டும். வேதங்களுக்கு அடுத்தபடியாக அவன் அனுப்பி எல்லா நபிமார்களையும் ஈமான் கொள்ள வேண்டும். அத்தோடு மட்டுமில்லாமல் மறுமை நாளை ஈமான் கொள்ள வேண்டும். நலவுகளும் தீயதும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கிறது என்பதை அவர் ஈமான் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதற்காக அவர் எழுப்பப்படுவார் என்பதை அவர் ஈமான் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இவ்வளவு ஒருவர் ஈமான் கொண்டால் மட்டும்தான் அவர் என்ன செய்ய முடியும்? அவர் முஃமினாக அவர் அல்லாஹ்வின் அன்பையும் பொருத்தத்தையும் பெற முடியும் என்கிறது இஸ்லாம். அப்ப இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஒருவர் முஃமினாகிறார் எப்பொழுது என்றால் மறுமை நாளை அவர் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். மறுமைக்கு பிறகு, இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது,
அந்த வாழ்க்கைக்காக நாம் எழுப்பப்படுவோம் என்பதை அவர் ஈமான் கொள்ள வேண்டும் என்கிற பல அம்சங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக ஒரு இஸ்லாமின் எந்த நியத்தோடு வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிய போவது அல்ல, மரணத்திற்கு பிறகு என்ன இருக்கிறது? ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக அவர் என்ன செய்ய வேண்டும்? தன்னை அவர் இந்த உலகத்திலே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுவார். எழுப்பப்பட்டு இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாய் என்ற கேள்வி கணக்கு கேட்கப்படும். அந்த கேள்வி கணக்கிலே அவர் சரியாக இருந்தார் என்றார், அவர் நன்மையை சம்பாதிப்பவராக இருந்தார் என்றால், அதிகமான நன்மைகளை செய்தவராக இருந்தார் என்றால், அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொர்க்கத்தை தருகிறான். இல்லை, அவருடைய நடவடிக்கை இந்த உலகத்தில் மோசமானதாக இருந்தது, அவர் நல்லவராக வாழவில்லை என்றால், அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? நரகத்தை தீர்ப்பளிக்கிறான். இதையெல்லாம் ஒரு முஃமின் நம்ப வேண்டும். இதையெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டும். அப்படி ஈமான் கொண்டால்தான் அவர் பரிபூர்ணமான முஸ்லிம் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே கருத்தை தான் அடிக்கடி போதித்தார்கள். மனிதர்களே, இந்த உலகம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, செல்வம் செல்வம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் அப்படி என்னதான் செய்து விட்டீர்கள்? உண்டு கழித்ததை தவிர, உடுத்தி கிழித்ததை தவிர வேறு என்ன இந்த உலகத்தில் சாதித்து விட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப இஸ்லாம் நமக்கு எதை போதிக்கிறது என்றால், இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிவதல்ல, இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒருமுறை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், இதை போதித்தார்கள். அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். யத்பகுல் மையத ஸலாஸத்துன் ஃபயர்ஜிஉ இஸ்னானி வ யப்கா வாஹிதுன். ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்றால் அவரை 3 விஷயங்கள் பின்தொடர்கிறது. ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்றால் அவரை பின்பற்றி 3 செல்கிறது. அந்த 3லே 2 திரும்பி விடுகிறது, 1 மட்டும் அவரிடத்திலே தங்கி விடுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு புரியவில்லை. நாயகத் தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, எங்களுக்கு நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை வழக்குங்களே. ஒரு மனிதர் இறந்து விட்டார், 3 பின்தொடர்கிறது, 2 திரும்பி விடுகிறது, 1 மட்டும் அந்த மனிதனிடமே இருந்து விடுகிறது என்கிறீர்களே, அது என்ன என்று கேட்டார்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவனோடு அவனுடைய குடும்பத்தார்கள், அவனுடைய செல்வம், அவனுடைய இந்த உலகத்தில் அவன் செய்த நல் அமல்கள், தீய அமல்கள் என அத்தனையும், இந்த 3ம் அவனை பின்தொடரும். அந்த மனிதன் மரணித்து விட்டான் என்றால் அவனை கபருக்குழுக்கில் எடுத்து செல்கிற பொழுது அவன் குடும்பம் செல்கிறது, அவனுடைய செல்வம் செல்கிறது, அவனுடைய அமல்கள் செல்கிறது. அவனை அடக்கம் செய்துவிட்ட பிறகு, ஒரு மனிதன் இறந்து அவனை அடக்கம் செய்துவிட்ட பிறகு அவனுடைய குடும்பத்தார்கள் என்ன செய்கிறார்கள்? திரும்பி விடுகிறார்கள். அவனுடைய செல்வம் அவனோடு புதைக்கப்படுவதில்லை, அதுவும் கொண்டு வரப்படுகிறது. மனிதர்களும் உறவுகளும் திரும்பி விடுகிறார்கள். 1 மட்டும்தான் அவனோடு தங்குகிறது. அது என்ன? அவனது உலகத்தில் செய்த நல்ல அமல்கள், அவர் உலகத்தில் செய்த நற்செயல்கள். அந்த நற்செயல்கள் மட்டும்தான் அவனோடு இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாக்கியங்கள் எல்லாம் எதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது என்றால், எதை நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது என்றால், மனிதனே, வாழ்கிற இந்த உலகத்தில் இந்த உலகமே இல்லாம் என்று நினைத்து விடாதே. நீ மரணித்து விட்டாய் என்றால் உனக்கென்று ஒரு நிரந்தர வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு உருப்படியான நற்செயல்களை அதிகமாக செய் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். இன்னொரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவனோடு
அத்தனையும் துண்டித்து விடுகிறது. அவன் எதுவும் செய்ய முடியாதவனாக மாறிவிடுகிறான். 3 மட்டும் அவனுக்கு என்ன செய்யும் என்றால் எல்லா நலவுகளையும் தரும். அவன் மரணித்த பிறகும் அவனுக்கு தேவையானதை தரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன தெரியுமா? 1 சொன்னார்கள், அவன் இந்த உலகத்தில் செய்த நல் அமல்கள், நிரந்தரமான நல் அறங்கள், நிரந்தரமான நல் அறங்கள். அந்த நிரந்தரமான நல் அறங்கள் அவன் மரணித்த பிறகும் அவன் செய்த நிலையான தர்மங்கள் என்ன செய்கிறது என்றால் அவனுக்கு நன்மைகளை தந்து கொண்டே இருக்கிறது. 2வது, அவன் இந்த உலகத்தில் போதித்த கல்வி, அந்த கல்வியின் மூலமாக யாரெல்லாம் பயன்பட்டார்களோ அவர்கள் செய்கிற நல் அமல்கள், அந்த நல் அமல்களுக்கு அவனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அவன் இறந்த பிறகும் அவனுக்கு கூலியை தந்து கொண்டே இருக்கிறான். 3வதாக சொன்னார்கள், அந்த மனிதனுக்காக அவனுடைய பிள்ளைகள் செய்கிற துவாக்கள், அந்த துவாக்கள் என்ன செய்கிறது? அவனுக்கு நன்மையாக மாறுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு எதை அறிவுறுத்துகிறது என்றால், ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றால் அவனோடு இந்த உலகம் தன்னுடைய அத்தனையும் முடிந்து போய்விடுகிறது. அவன் இந்த உலகத்தில் செய்த நல் அமல்கள், அந்த நல் அமல்கள் மட்டும்தான் அவன் மரணித்த பிறகும் அவனுக்கு என்ன செய்கிறது? நன்மைகளை தரும், நற்பாக்கியங்களை தரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது மறுமைக்கு தேவையானதை இன்றே நீங்கள் செய்து விடுங்கள். இந்த உலகத்திலே செய்து விடுங்கள். இந்த உலகம் மட்டுமே உங்களுக்கு வாழ்க்கை அல்ல, இதற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் நீங்கள் நல் அறங்களை அதிகமாக செய்து விடுங்கள். அந்த நிலையான நல் அறங்கள் தான், நிலையான நற்தர்மங்கள் தான் உங்களுக்கு என்ன செய்யும் என்றால் மரணித்த பிறகு உங்களுக்கு நன்மையை தந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 காரியங்கள் பெருமானார் சொன்னார்கள். 7 காரியங்கள் நீங்கள் மரணித்தாலும் உங்களுக்கு நன்மைகளை தந்து கொண்டே இருக்கும். 1 சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு அவனுடைய கபரிலே அவனுக்கு நன்மையை தந்து கொண்டிருப்பது 7 செயல்கள். 1, அவன் போதித்த கல்வி. அவன் யாருக்கெல்லாம் மார்க்க இல்மை போதித்திருக்கிறானோ அல்லது இந்த உலக கல்வியை போதித்திருக்கிறானோ அதன் மூலமாக மனிதன் பெறுகிற நற்செயல்கள், அதன் மூலமாக அவன் பெறுகிற பாக்கியங்கள், அந்த பாக்கியங்களுக்கு பகரமாக அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவன் மரணித்த பிறகு நன்மையை தந்து கொண்டே இருக்கிறான். 2வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு ஆற்றை ஏற்படுத்துகிறான். மனிதர்களுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆறு, அந்த ஆறின் மூலமாக குடிநீருக்காகவோ இதர தேவைகளுக்காக தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள் என்றால் மக்கள், அதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த மனிதர் மரணித்த பிறகும் அவருக்கு கூலியை தந்து கொண்டே இருக்கிறார் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது சொன்னார்கள், ஒரு கிணறை ஒரு மனிதர் தோண்டுகிறார். ஒரு மனிதர் கிணறை தோண்டுகிறார். அந்த கிணற்றை தோண்டிய மனிதருக்கு அவர் மரணித்த பிறகும் அந்த கிணறால் யாரெல்லாம் பயன்பெறுகிறார்களோ அதற்கான நன்மை அவருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4வதாக சொன்னார்கள், ஒரு மனிதர் செடிகளை நடுகிறார், மரங்களை நட்டு வைக்கிறார். அந்த மரங்களை நட்டு வைத்ததின் காரணமாக அவர் இறந்தாலும் அந்த மரத்தால் யாரெல்லாம் பயன்பெறுகிறார், எந்த குருவிகள் காக்கைகள் எல்லாம் பயன்பெறுகிறதோ அதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த மனிதருக்கு நன்மைகளை தந்து கொண்டே இருக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5வதாக சொன்னார்கள், பனா மஸ்ஜிதன், யார் ஒருவர் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக எதையெல்லாம் அவர் தர்மமாக செய்கிறாரோ, பள்ளி உருவாகுவதற்கு அவர் செய்த தான தர்மங்கள், அதன் காரணமாக அவர் இறந்த பிறகும் அந்த பள்ளிவாசலில் நடைபெறுகிற நல் அமலின் காரணமாக அவருக்கு நன்மைகளை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறார். 6வதாக பெருமானார் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் வர்ரஸ முஸ்ஹஃப், பள்ளிவாசலுக்கோ அல்லது மதரசாக்களுக்கோ குர்ஆனையோ அல்லது மார்க்க புத்தகங்களையோ யார் என்ன செய்கிறார்? அன்பளிப்பாக தருகிறார் அல்லது தானமாக தந்து விடுகிறார். அந்த புத்தகத்தின் மூலமாக, அந்த குர்ஆனின் மூலமாக
யாரெல்லாம் நன்மைகள் அடைகிறார்களோ, பயன்பெறுகிறார்களோ, அதற்கான நன்மையும் அந்த குர்ஆனை வாங்கி தந்த மனிதருக்கு இறந்த பிறகும் அல்லாஹ் நன்மைகளை தந்து கொண்டே இருக்கிறார். ஏழாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்காக துஆ செய்கிற அவருடைய பிள்ளை, அவர் இறந்து விட்டாலும் அவருக்காக அவருடைய பிள்ளைகள் துஆ செய்தார்கள் என்றால் அவருக்கு அல்லாஹ் நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த 7 விஷயங்கள் ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவனுக்கு நன்மைகளை தந்து கொண்டே இருக்கிறது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பெருமானார் எதை நமக்கு போதிக்கிறார்கள் என்றால், இவ்வளவு ஹதீஸ்களும் ஒரே ஒரு விஷயத்தை தான் நமக்கு போதிக்கிறது. இந்த உலகத்தோடு நீ இறந்து விடலாம், உனக்கு ஒரு நாள் மரணம் வந்துவிடும். உன் மரணத்திற்கு பிறகு நீ எதையுமே எந்த நன்மையும் நீ சம்பாதிக்க முடியாது, எந்த நலவுகளையும் செய்ய முடியாது. ஆனால் நீ செய்கிற சதக்கத்தும் ஜாரியா மூலமாக, நிலையான நல் அறங்கள் மூலமாக நீ இறந்து விட்டாலும் உனக்கு நன்மைகளை அது தந்து கொண்டே இருக்கும். அதனால் வாழ்கிற காலத்தில் நிலையான சதக்கத்தும் ஜாரியாவாக நீங்கள் என்ன செய்யுங்கள், நிலையான நல் அறங்களை செய்யுங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம் செய்கிற சதக்கத்தும் ஜாரியா இருக்கிறது அல்லவா, நாம் இறந்து விட்டாலும் நமக்கு நன்மை தந்துவிடும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானாருடைய மனைவி அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற சமயத்தில் எந்த ஒரு பணத்தை அவர்கள் விட்டு செல்லவில்லை, எந்த அடிமைகளையும் அன்பளிப்பாக விட்டு செல்லவில்லை, எந்த ஒரு பொருளையும் பெருமானார் இறக்கிற நேரத்தில் விட்டு செல்லவில்லை. ஒரே ஒரு கோவரி கழுதை விட்டு சென்றார்கள், சில ஆயுதங்களை விட்டு சென்றார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், தனக்கு பிறகு தனக்கு நன்மையை தந்து கொண்டிருக்கிற ஒரு நிலத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், வக்ஃப் செய்திருந்தார்கள். ஒரு நிலத்தை அல்லாஹ்வுடைய தர்ம காரியத்திற்காக வக்ஃப் செய்திருந்தார்கள். அந்த வக்ஃப் செய்த நிலத்தின் மூலமாக தனக்கு நன்மைகள் வர வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், நிலையான நல்லறமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய ஒரு நிலத்தை என்ன செய்தார்கள், தன்னுடைய பேரிலே வைத்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மைகள் தேவையா? அவர்களுக்கு நன்மைகள் தேவையா? இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த நன்மையும் தேவையில்லை. ஆனால் தனக்கு பிறகு ஒரு நிலையான நல்லறம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார்கள் என்றால், ஒரு நிலத்தையே வக்ஃப் செய்து அதன் மூலமாக தன்னுடைய மன்னரை மௌத்துக்கு பிறகும் நன்மைகள் வர ஆசைப்பட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, கைபர் போரிலே நான் பங்கேற்றதற்காக ஒரு பெரிய நிலத்தை எனக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், அன்பளிப்பாக கொடுத்தீர்கள். அது உன்னதமான நிலம், விலை மதிக்க முடியாத நிலம். அந்த நிலத்தை நான் என்ன செய்ய என்று கேட்டார்கள். அண்ணன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் ஷிஅத ஹப்பஸ்த அஸ்லஹா, வேண்டுமென்றால் அந்த நிலத்தின் அடிமனை, அந்த நிலத்தின் மனை இருக்கா இல்லையா, அந்த மனையை நீ விற்காமல், அந்த மனையை நீ விற்காமல் என்ன செய் என்றால், அதை அப்படியே அல்லாஹ்வுக்காக என்ன செய், வக்ஃப் செய்துவிடு, நிலையான நல்லறமாக அதை ஆக்கிவிடு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே என்ன செய்தார்கள், ஒரு உயில் எழுதினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன உயில் தெரியுமா? இது என்னுடைய நிலம், இந்த நிலத்தை என் மரணத்திற்கு பிறகு அல்ல, இப்பொழுதிலிருந்து இது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நான் விட்டு விடுகிறேன். இந்த நிலத்தின் காரணமாக இந்த நிலத்தை யாரும் அன்பளிப்பாக பெறவோ கொடுக்கவோ, அல்லது இதை விற்கவோ வாங்கவோ, அல்லது இதை ஒருவர் தன்னுடைய வாரிசு சொத்தாகவோ, அல்லது எனது சந்ததிகள் யாரும் இதை சொத்தாக ஆக்கக்கூடாது. இந்த நிலத்தை நான் மக்களின் பயன்பாட்டிற்காக நான் விட்டுவிடுகிறேன். இந்த நிலத்தின் மூலமாக ஏழைகள் பயன்பெறட்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிகிற போராளிகள் என்ன செய்யட்டும், பயன்பெறட்டும், வழிபோக்கர்கள் பயன்பெறட்டும், அடிமைகள் பயன்பெறட்டும்,
என்னுடைய உறவுக்காரர்கள் இதன் மூலமாக பயன்பெறட்டும் என்பதற்காக இந்த நிலத்தை நான் என்ன செய்து விடுகிறேன், வக்ஃப் செய்கிறேன் என்றார்கள் குமாரதி. அப்ப இந்த வக்ஃப் செய்வது என்பது நமக்கு எதை தரும் என்றால், நம் மரணத்திற்கு பிறகும் நமக்கான நிலையான அமல்களை தந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வக்ஃபை போதித்தார்கள். நீங்கள் மரணித்த பிறகு உங்களுக்கு நன்மைகள் வேண்டுமா, நிலையான நல்லறங்களை தருகிற காரியங்களை செய்யுங்கள். கிணறை தோண்டுங்கள், ஒரு மரத்தை நடுங்கள், அல்லது ஒரு பள்ளிவாசலை கட்டிவிடுங்கள், உங்களுக்குரிய நிலத்தையோ சொத்தையோ நீங்கள் அல்லாஹ்வின் பேரில் விட்டுவிடுங்கள். அதன் மூலமாக பயன்பெறுகிற எல்லா மக்களின் நன்மைகளும் உங்களுக்கு நன்மைகளாக வந்து கொண்டே இருக்கும் மரணத்திற்கு பிறகு என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு மதத்திலும் இதற்கு முன் வாழ்ந்த எந்த ஒரு மார்க்கத்திலும் சரி இந்த வக்ஃப் என்கிற நடைமுறை எங்கேயுமே இல்லை. பெருமானார் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். தான் இறந்த பிறகும் ஒரு சொத்தையோ ஒரு மனையையோ அல்லாஹ்வுடைய பெயரில் விட்டுவிட்டு அதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெறுகிறார்களோ அந்த நன்மையில் அவருக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு புதிய நடைமுறை பெருமானார் தான் ஏற்படுத்தி வைத்தார். பெருமானாரை பார்த்த சஹாபாக்கள் அத்தனை பேர் என்ன செய்தார்கள் என்றால், தன்னுடைய நிலங்களை சொத்து பத்துகளை அல்லாஹ்வுடைய பேரில் வக்ஃப் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு ஒருபடி மேலும் போய் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் காலத்தில் தான் வக்ஃப் வாரியம் என்பதை நிறுவியது யார் என்றால் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்திலே வக்ஃப் வாரியம் என்ற ஒரு வாரியத்தை உருவாக்கினார்கள். உருவாக்கியது மட்டுமல்ல, என்றைக்கு பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிலத்தை தானமாக கொடுத்தார்களோ அதே வக்ஃபுடைய நிலத்தில் என்ன செய்தார்கள், ஒரு மருத்துவமனையை கட்டினார்கள். அந்த மருத்துவமனை மூலமாக ஏழைகள் எளியோர்கள் மருத்துவம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் மேம்படுத்திக் கொண்டார்கள். அதே உமருடையது தான் வக்ஃப் வாரியத்தை ஏற்படுத்தி அந்த வக்ஃப் வாரியத்தின் பொறுப்பாளராக உபை இப்னு கஅப் என்கிற சஹாபியை செய்தார்கள், நியமித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறு சொல்லப்படுகிறது, உமர் ரலியல்லாஹு காலத்தில் மட்டும் வக்ஃப் வாரியத்தின் மூலமாக எகிப்து, சிரியா, ஈராக் இந்த 3 நாட்டில் மட்டும் 4000 மஸ்ஜிதுகளை செய்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அதன் மூலமாக வக்ஃப் வாரியத்தின் மூலமாக 4000 பள்ளிவாசல்களை செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு கட்டி அந்த 4000 பள்ளிவாசலை வக்ஃப் செய்தார்கள். அந்த வக்ஃப் என்பது இஸ்லாமின் அடிப்படை கொள்கை. ஒவ்வொரு இஸ்லாமியரும் தன் மரணத்திற்கு பிறகு நன்மை சம்பாதிக்க நாடிவிட்டார் என்றால் அவர் என்ன செய்யலாம், ஒரு சொத்தையோ ஒரு மனையையோ ஒரு நிலத்தை என்ன செய்யலாம், அவர் தானமாக கொடுத்து தர்மமாக கொடுத்து அதை அவர் வக்ஃபாக்கிக் கொள்ளலாம். ஒரு பள்ளிவாசலை கட்டி வக்ஃபாக்கிக் கொள்ளலாம். ஒரு மருத்துவமனையோ ஒரு கல்விக்கூடத்தை உருவாக்கி அதை அவர் வக்ஃப் செய்யலாம். இதன் மூலமாக அவர் மரணித்தாலும் அவருக்கு அல்லாஹ் நன்மையை தந்து கொண்டிருப்பார். இந்த அம்சத்தை பெருமானார் இஸ்லாம் ஆழமாக போதித்ததால் தான் இன்றைக்கு இந்தியாவிலே வக்ஃப் சொத்துக்கள் கோடி லட்சக்கணக்கில் இருக்கிறது. இந்தியாவிலே அதிக சொத்துள்ள நிறுவனம் 3 நிறுவனங்கள் தான். ஒன்று இந்தியன் ரயில்வே. இந்தியன் ரயில்வேக்கு அதிகமாக சொத்து இருக்கிறது. 2வது இடம் இந்தியன் ஆர்மிக்கு இருக்கிறது. 3வது தெரியுமா, இந்தியாவுடைய வக்ஃப் வாரியத்திற்கு தான் அதிகமான சொத்து இருக்கிறது. நம்முடைய அரசினுடைய அறிவிப்பின்படி சொல்கிறேன், நம் வக்ஃப் வாரியத்தில் எத்தனை லட்சம் சொத்துக்கள் இருக்கிறது என்றால் 7,85,234 சொத்துக்கள் இருக்கிறது. இவ்வளவு சொத்துக்கள் வக்ஃப் வாரியத்திற்கு மட்டும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 60,000 சொத்துக்கள் வக்ஃப் வாரியத்திற்கு இருக்கிறது. இப்ப இஸ்லாமின் அடிப்படை உரிமையாக இருக்கிற வக்ஃபில் தான் இந்த மத்திய அரசாங்கம் கைவிட்டிருக்கிறது. வக்ஃப் திருத்த மசோதா சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. கொண்டு வந்து அமல்படுத்தி விட்டது. அந்த சட்டத்தால் நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறது என்று நாம் உணர வேண்டும். அந்த சட்டம் சொல்கிற திருத்தங்கள் எத்தனை இருக்கிறது? வெறுமனே அந்த தாக்கல் மசோதாவிலே 44 புதிய திருத்தங்கள் என்று சொல்லுகிறது தவிர அது எத்தனை திருத்தங்கள் இருக்கிறது தெரியுமா? 33 திணிப்புகளை திருத்தி இருக்கிறது இந்த மத்திய அரசாங்கம். 45 மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது.
இந்த வக்ஃப் வாரியத்தினுடைய சட்ட திருத்தத்திலே 115 சட்ட திருத்தத்தை செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம். அதுவெல்லாம் என்ன தெரியுமா? நம் இஸ்லாமிய அடிப்படை கோட்பாட்டை உடைக்கிற மாதிரியும், இஸ்லாமின் தனிப்பட்ட சுதந்திரத்தை பறிப்பது மாதிரியும், இஸ்லாமிய சமய நெறியை உடைப்பதற்காக தான் இத்தனை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த இஸ்லாமிய முடியாத பலவீனப்படுத்தல், இந்த இஸ்லாமியர்களுக்கு எது பலம் என்பதை யோசிக்கிறார்கள். இந்த வக்ஃப் என்கிற சொத்துக்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு. அதனால் அதை கொடுக்க என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த வக்ஃப் சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறார்கள். அதில் சிலதை சொல்லி அது எவ்வளவு பெரிய இஸ்லாத்திற்கு அபத்தம் என்பதை நான் சொல்லிவிடுகிறேன். ஒன்றாவது, வக்ஃப் வாரியத்தின் அதிகாரம் வக்ஃப் வாரிய தலைவருக்கு இருந்தது இதற்கு முன்பதாக. ஆனால் இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக ஒரு மாவட்டத்தின் ஆட்சியருக்கு கொடுக்கப்படுகிறது. வக்ஃப் வாரியத்தினுடைய முடிவுகளை, அதற்கான தீர்ப்புகளை மாவட்ட ஆட்சியர் செய்ய வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் என்பதை கூறியிருக்கிறது. இதன் மூலமாக ஒரு வக்ஃப் வாரியம் என்பதனுடைய அதிகாரம் வலிமையாகிறது. ஒன்று. இரண்டாவது, 1990 வக்ஃப் சட்டம், அந்த சட்டத்தின்படி ஒரு சொத்து வக்ஃப் தான் என்று தீர்மானிப்பதற்கு யாருக்கு அதிகாரம்? வக்ஃப் போர்டுக்கு இருந்துச்சு. இது வக்ஃப் சொத்து தான் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற பொறுப்பு வக்ஃப் வாரியத்துக்கு இருந்துச்சு. ஆனால் இவர்கள் கொண்டு வந்த திருத்தம் என்ன செய்கிறது என்றால், இல்லை, அதற்கான அதிகாரம் வக்ஃப் போர்டுக்கு கிடையாது. மாவட்ட ஆட்சியர் இருப்பாரு, எங்களுக்கு 2 வாரிய உறுப்பினர் வருவார்கள், அவர்கள் தீர்மானிப்பார்கள். அப்ப ஒரு சொத்து இது வக்ஃபா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற பொறுப்பு வக்ஃப் போர்டு இருந்துச்சு. அது நீக்கப்பட்டு விட்டது இந்த மசோதா. மூன்றாவது, இஸ்லாமிய சட்ட மார்க்க அறிவுள்ள இவர்கள் மட்டும்தான் வக்ஃப் வாரிய உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று பழைய திருத்த சட்டம் 1995 இயற்றப்பட்ட வக்ஃப் மசோதால அதான் இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், அதை மாற்றி இருக்கிறது. இஸ்லாமிய சட்டம் தெரிஞ்சவரோ அல்லது மார்க்க சட்டம் தெரிஞ்சவரோ ஒருத்தருக்கு அவசியம் இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை சேர்ந்தவர் என்ன செய்யலாம்? வக்ஃப் வாரிய உறுப்பினராக இருக்கலாம் என்கிற சட்டத்தை தந்திருக்கிறது. அதே போல 1995 வக்ஃப் மசோதா என்ன சொல்கிறது என்றால், இந்த வக்ஃப் போர்டின் தலைமை செயலதிகாரி அவர் ஒரு முஸ்லிமாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டத்தால் அது பறிபோகிறது. வக்ஃப் வாரியத்தின் தலைமை செயலதிகாரி முஸ்லிமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேறொரு மதத்தை சார்ந்தவரும் இருக்கலாம் என்கிற சட்டத்தை திருப்பி இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆபத்து! முஸ்லிம்கள் சட்டம் தெரிந்த ஒருத்தர் முஸ்லிம் சொத்துக்கு பாதுகாப்பவராக இருப்பார், வேறொரு மதத்தை சேர்ந்தவர் இஸ்லாமிய சொத்துக்கு எப்படி பாதுகாப்படுப்பார்? அவருக்கு என்ன தெரியும் மார்க்கத்தை பற்றி? அடுத்து 4வது, நான் சொல்வது குறைந்ததை சொல்கிறேன். 4வது, வக்ஃப் சொத்தை ஒருத்தர் ஆக்கிரமிப்பு செய்தார், வக்ஃப் சொத்தை ஒருத்தர் அபகரித்தார் என்றால் 1995 வக்ஃப் மசோதாவின்படி அவருக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் சட்டம். அந்த சட்டத்தை இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்ட திருத்தம் அதை உடைக்கிறது. உடைச்சு என்ன சொல்றதுன்னா, அதெல்லாம் இல்லை, சாதாரண சிறைவாசம். வக்ஃப் சொத்தை ஒருத்தர் அபகரித்தார் என்றால் அவருக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை என்பது 1995 வக்ஃப் மசோதாவின்படி சட்டம் அதுதான். ஆனால் மத்திய அரசாங்கம் இப்ப கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தத்தின்படி இல்லை. அப்படி ஒருத்தர் ஆக்கிரமிப்பு செஞ்சாருன்னா 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை கிடையாதுங்க, சாதாரண சிறைவாசம். 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ வந்துருப்பார். அப்ப எவ்வளவு பெரிய நமக்கு பறிப்பதற்கான, நம்முடைய நிலங்களை பறிப்பதற்கான எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலைகள் இருப்பார்கள். அதே போல ஒருத்தர் வக்ஃப் சொத்தை ஆக்கிரமிப்பு செய்தார் என்றால் நான்மேடவுல அவருக்கு பிணை கொடுக்கணும். நான்மேடவுல அவர் பிணை கிடையாது, பிணை கிடையாது. ஆனால் இப்ப மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்க சட்ட திருத்தத்தின்படி அன்மேடவுல அவர் நினைச்சிருக்கிறது, அவரு சாதாரண மனுஷன். அதாவது பிணையில் வர முடியாத குற்றமாக இருந்த சட்டத்தை பிணையில் வரலாம் என்கிற சட்டமாக இது மாற்றி இருக்கிறார் இந்த அரசாங்கம். அப்ப ஈஸியா நினைச்சிடலாம், இந்த இஸ்லாமிய சொத்தை அபகரித்துள்ளலாம். அடுத்த 5வதாக
வக்ஃப் செய்ய வேண்டும் என்றால் குறைந்தது 5 ஆண்டு காலம் அவர் முஸ்லிமாக இருந்திருக்க வேண்டும். அதற்குரிய ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் அவர் ஒரு நிலத்தை வக்ஃப் செய்யலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கு இந்த மத்திய அரசாங்கம். இதுக்கு முன்னாடி எப்படின்னா யாரு வேணா வக்ஃப் போடுக்கு சொத்தை செய்யலாம், வக்ஃப் செய்யலாம். ஒரு மாற்று மதத்தவர், இதற்கு முன்னாடி வாழ்ந்த ராஜாக்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த மகாலய மன்னர்கள், இந்துக்கள் ராஜாக்கள் என்ன செய்தார்கள் என்றால் இஸ்லாமியர்களுக்காக நிறைய நிலத்தை தானமாக கொடுத்திருக்கிறார்கள், வக்ஃப் செய்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ கொண்டு வந்த சட்டம் சொல்லுவது தெரியுமா? நீங்க ஒரு நிலத்தை வக்ஃப் செய்யணும்னா தொடர்ந்து 5 வருஷமாக இஸ்லாமில் இருக்கீங்க அப்படிங்கிற ஆவணத்தை கொடுத்தால் மட்டும்தான் ஒரு நிலத்தை நீங்கள் வக்ஃப் செய்ய முடியும். இந்த சட்டம் எப்படிப்பட்ட ஏமாற்று வேலை என்று பாருங்க. இப்ப இந்த சட்டத்தின் மூலமாக என்ன செய்யலாம்? இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் அந்நிய மதத்தை சேர்ந்தவர் இஸ்லாமியர்களுக்கு வக்ஃபாக ஒரு நிலத்தை கொடுத்தாங்கன்னா ஈஸியா நம்ம பறிக்கலாம். ஒரு 5 வருஷம் முஸ்லிமா இருந்தவங்க மட்டும்தான் ஒரு நிலத்தை வக்ஃப் செய்யணும்னா, இதுக்கு முன்னாடி நிலத்தை வக்ஃப் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் அங்கு பிரச்சனை. இப்படி நிறைய மசோதாக்களை இந்த மத்திய அரசாங்கம் திருத்தம் செய்திருக்கிறது என்றால் நம்மிடமிருந்து நம்முடைய வக்ஃப் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்ய, அதை களவாட, அதை பிடுங்குவதற்கு நிறைய முயற்சிக்குத்தான் இந்த சட்டத்தை அவர்கள் அமல்படுத்தியிருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நம்மை நாம் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பள்ளிவாசல்கள், நம்முடைய மதரசாக்கள் அதற்கான சரியான முறையான ஆவணங்கள் இருக்கிறதா? இந்த ஆவணங்கள் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் அதை உடனடியாக நாம் திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாளை நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். நம்முடைய பள்ளிவாசலுக்கு பிரச்சனை ஏற்படலா, நம்முடைய மதரசாக்களுக்கு பிரச்சனை ஏற்படலா, பள்ளிவாசலின் சார்பாக வக்ஃப் சார்பாக நடைபெறுகிற கல்விக்கூடங்கள், ஸ்கூல், மதரசாக்கள் அத்தனைக்கும் பிரச்சனை வரலாம். அதனால் நாம் நம்முடைய பள்ளிவாசல், மதரசாக்கள், நம்முடைய கபரிஸ்தானி இதற்கான முறையான ஆவணங்கள் இருக்கிறதா, அதை நாம் சரிபார்த்து திருத்தங்கள் இருந்தால், குறைகள் இருந்தால் அதை சீக்கிரமாக நாம் நீக்கின செய்ய வேண்டும். நம்முடைய ஆவணங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வருகிற ஏப்ரல் இந்த மாதத்துடைய 13ஆம் தேதி தமிழகம் எங்கும் மாலை எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலும் என்ன செய்திருக்கிறது? ஜமாத் உலமா சபை இதற்கான ஒரு பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. ஏப்ரல் 13ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்டத்திலும், தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரத்திலும் ஏப்ரல் 13ஆம் தேதி சாயங்காலம் மாலை ஒரு கண்டன பொதுக்கூட்டத்தை தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதில் நாம் கலந்து கொண்டு இந்த மசோதாவை நாம் எதிர்த்து தெரிவிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலையும் அவருடைய மதரசாக்களையும் அவனுக்கு தேவையான